அல்லேலூயா. அவருடைய பலத்த கரமும் அவருடைய ஓங்கிய புயமும் எகிப்திலே வெளிப்பட்ட போது தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அங்கே அடிமைகளாயிருந்த நிலைமையிலிருந்து அவர்களை வெளியே விடுவித்து ரட்சிக்கப்பட்ட ஜனமாக வெளியே கொண்டு வந்தது. அந்த பலத்த கரமும் அந்த ஓங்கிய புயமும் இன்றைக்கு இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை விடுவிக்கும்படியாக, உனக்கு நன்மை செய்யும்படியாக, உனக்காக கிரியை செய்யும்படியாக அந்த கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அதை நீ விசுவாசிக்கிறாயா? அந்த கரம் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? இயேசுவே உமது அதிசயமான பலத்த கரமும் ஓங்கிய புயமும் அற்புதம் செய்திடுவே, வாழ்வில் அற்புதம் செய்திடுவே. உமது கரத்தின் நிழலினாலே என்னை மறைத்திடுவே, என்னை மறைத்திடுவே. உமது கரத்தின் நிழலினாலே என்னை மறைத்திடுவே, என்னை மறைத்திடுவே. என்னை ஜெனிப்பித்த கண்மலையே, தாகம் தீர்த்திடும் கண்மலையே,
தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்தார். Even God was looking down from heaven down to the earth, but the man is having the heart of understanding. தேவனை தேடுகிறவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை வெறுமையாக விடுவதே இல்லை. Wherever there are people who seek the Lord, He will never allow them to go empty. இந்த அதிகாலையிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களை அவர் ஒருபோதும் வெறுமையாக விடுவதில்லை. As you have come in this early morning seeking the Lord, He will never send you empty. நீங்கள் என்ன வாஞ்சையோடு வந்திருக்கிறீர்களோ அந்த வாஞ்சைக்கு மேலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வல்லவராக இருக்கிறார். And whatever the desire you have come in this place, and He's going to send you from these more than what you expected. இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்திற்காக பல நாட்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் இந்த இயற்கையை அனுகூலமாக்கி தரும்படியாக அவரிடத்தில் கெஞ்சி மன்றாடி நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். Only to make this dawn praising and blessed for many long days we have been beseeching the Lord so as to make a fair weather. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு இறங்கி இன்றைக்கு நாம் எல்லாரும் கூடி வந்து அவரை துதிக்கும்படியாக ஒரு அனுகூலமான காலநிலையை நமக்கு கட்டளையிட்டபடினால் முதலாவதாக நம்முடைய தேவனை நாம் கனப்படுத்தி நம்முடைய 2 கரங்களையும் உயர்த்தி சத்தமாய் ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. வேதத்திலிருந்து சில வசனங்களை வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டி அதை அடிப்படையாக வைத்து நீங்கள் துதிக்கும்படியாக விரும்புகிறேன். And I want to quote the word of God, even the promises of God, and under that basis I want everybody to praise God. வேதத்தின் வசனங்களை அப்படியே விசுவாசிக்கிற மக்கள் நாம். And we are the people who believe the word of God exactly. ஆகையால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை விசுவாசித்து நாம் துதிக்கும்போது அந்த துதியின் மூலம் அப்படியே அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. Whatever in the word of God, when we believe, when we praise God, the same thing will truly happen in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. முதலாவதாக 149ஆம் சங்கீதத்தை திருப்புவோம். Let's turn to Psalm 149. 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் வாசிக்கும்போது, and while you read 8 and 9 verses, அவர்களுடைய வாயிலே கர்த்தரை உயர்த்துகிற துதியும் அவர்களுடைய கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். அடுத்த வசனத்திலே இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும் என்று வாசிக்கிறோம். And now here it is said about, and they will be having the mouth and two-edged sword in their hand, and this will be even to the saints of God. கர்த்தரை உயர்த்துகிற துதி அவர்கள் வாயிலே இருக்குமாம். And even they will have the praise, exalt the name of the Lord. அப்படி துதிப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே கனம் உண்டாகுமாம். And whosoever praise God, they will have exaltation. அந்த வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. Let the high praises of God be in their mouth and a two-edged sword in their hand to execute upon them the judgment written. This honor of all the saints, praise ye the Lord. அருமையானவர்களே, இந்த அதிகாலையிலே ஆயிரம் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை துதிக்கும்படி நாம் கூடியிருக்கிறோம். Even in this early morning, thousands of people, we all gathered to praise our God. நாம் தேவனை துதிப்பதனால் நமக்கு நன்மையும் கிருபையும் உண்டாகிறது. As we praise God, we are able to obtain goodness and grace. வெற்றியும் விடுதலையும் உண்டாகிறது. And we are able to get and victory and deliverance. மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகிறது. And joy and satisfaction in our mind. நாம் தேவனை துதிக்காவிடில் தேவனுக்கு அது ஒரு நஷ்டம் அல்ல. And if we never praise God, it will never be a loss for God. ஆனால் நாம் தேவனை துதிக்காவிடில் அது நமக்கு ஒரு பேரிழப்பாகும். But when we fail to praise God, it would be a great loss on our side. தேவன் தன்னுடைய பிரசன்னத்தின் மிக அருகாமையிலேயே
மிகவும் துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். And the Lord God with all his presence, and he is to be exalted. ஆனால் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமும் அநாதி நோக்கத்தின் நிமித்தமும் நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And because of his love and because of his everlasting aim towards our life, he desired that we had to praise him. நாம் அவரை துதிக்கும்போது When we praise him, இந்த ரெண்டு வசனங்களிலே நான் வாசித்தது போல முதலாவது ஜெயம், இரண்டாவது கனம். the first, as we read in these two verses, first we will get victory, and the second the honor. நீங்கள் இதை ஆழமாக வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். இந்த ரெண்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவரை துதிக்கும்போது ஜெயம் கனம் நமக்கு உண்டாகும். While you go back to your home and you read these two verses clearly, you can understand two things is being emphasized as the victory and honor. இந்த காலையிலே நீ ஆண்டவரை துதிப்பதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய குடும்பத்திலே ஜெயமும் உனக்கு கனமும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And even the Lord says, as you praise God in this morning, even in your family, even in your life, you will have victory and honor. இந்த வசனத்தை அப்படியே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் நின்று கர்த்தரை துதிப்போமாக. The people who believe this verse exactly, you stand on your knees and praise God. Amen. இப்பொழுது நீங்கள் துதிக்கும் போது உங்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிற, உங்களை துன்புறுத்திக் கொண்டிருக்கிற சில தீய சக்திகளில் இருந்து உங்களுக்கு ஜெயம் கிடைக்கிறது. Now when you praise God, whatever the evil powers which ever persecuting and inflicting, all going to believe you. கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறார். And the Lord God honor you. விசுவாசத்தோடு அவரை துதிப்போமாக, ஆர்ப்பரிப்போடு. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும். And as it said in the word of God, and all the honor will be to the saints of God. நான் அதை எப்படி சொல்லுகிறேன்? But I want to tell it in this way. இந்த கனம் அவரை துதிக்கிற பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும். And this honor will be to the saints who praise God. கர்த்தர் இப்பொழுது நீ அவரை துதிக்கும்போது கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிறார். But when you praise God, God going to honor you. உரத்த சத்தமாய் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. நம்முடைய ஒரு சகோதரன் தன்னுடைய வேலையிலே தன்னோடு கூட வேலை செய்கிற ஆட்கள் அவரை கனவீனப்படுத்தினார்கள். Even a man who was working in his working place,
all the fellow workers that dishonor him. சோர்ந்து போன அவர் ஃபெய்த்தூமுக்கு வந்தார். As he was dejected, he came to the faith home. இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. And even these words were given to him. இந்த கனம் அவரை துதிக்கிற பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும். And this honor will be to the saints who praise him. வீட்டிலே போய் நன்றாக துதித்தார். And he went to his house and praised God well. அவரை கனவீனம் பண்ணுகிற எல்லாரும் மாற்றப்பட்டு போனார்கள். And all the people who were dishonoring all be removed out of the place. இவருக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைத்தது. But he only got the promotion. இன்றைக்கும் ஆண்டவர் அதையே செய்கிறார். And even today God is doing the same. அவரை துதிக்கிற பரிசுத்தவான்கள் கனம் பெறுவார்கள். And the same whoever praise him will get the honor. ஆமென். நான் வசனம் சொல்லும்போது நீங்கள் உட்காரலாம். When I was saying about the word of God, you can be seated down. நாம் ஸ்தோத்திரிப்போம் என்று சொன்ன உடனே நீங்கள் முழங்கால் நின்று துதிக்க வேண்டும். When I say praise God, meaning you must all stand on your knees and praise God. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். And today God has reserved a great blessing for you. இரண்டாவதாக, And secondly, தேவன் அந்தந்த வேளையிலே ஏற்ற சமயத்திலே நமக்கு வேண்டிய ஞானத்தை நமக்கு தருகிறார் என்பதை குறித்து ஒரு வசனம் தருகிறேன். and I want to give a verse, and then and there at the right time God is giving the appropriate wisdom. நீ ஒருவேளை படித்தவனாக இருக்கலாம், அல்லது நீ ஒருவேளை படிக்காத ஒரு ஆளாக இருக்கலாம். Sometime you might be a man illiterate or you may be illiterate. ஆனால் தேவன் மேல் உனக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்தால், But if you have that faith and belief on God, எந்த காரியத்தையும் எந்த விதத்தில் செய்யவும் வேண்டிய ஞானத்தை தேவன் அந்த வேளையில் தருகிறார். and whatever the thing at the whatever time you ought to do, God will be giving wisdom to you. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். In Isaiah 28 and 26 we read about that. அந்த தேவன் நம்மை போதித்து உணர்த்துகிறார். And that God is teaching us and make us to understand. ஏற்ற வேளையிலே ஞானம் தருகிறார். At the right time he is giving discretion and wisdom. நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. But ye need not be confounded at any account. வாசிப்போம். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். For his God doth instruct him to discretion and doth teach him. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து உணர்த்துகிறார். And his God doth instruct him to discretion and doth teach him. எத்தனையோ பேருக்கு இந்த நாட்களிலே ஞான குறைவு இருக்கிறதே என்று ஒரு துக்கமும் மனதிலே ஒரு கலக்கமுமாய் காணப்படுகிறது. And today we can find a lot of people, they have lack of wisdom. That is something, a great grief and trouble in the heart. இங்கேயும் சிலர் வந்திருக்கிறீர்கள். Even here also you have come with that same status. காரியத்தை ஏற்றபடி செய்யக்கூடிய ஞானம் எனக்கு இல்லையே என்கிற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிறீர்கள். You are all come into play thinking, I'm not able to do a right thing at the right time. I have no wisdom. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயும் பக்தியாயும் இருக்கிறவர்களுக்கு ஏற்ற சமயத்தில் அவர் போதிப்பார். And the people who have a godliness, who is having love with God, the right time he will instruct and teach them. பில்கிரிம்ஸ் ஜர்னல்ல ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். Even I read the one thing in the Pilgrim Journal. அதே காரியம் Word of Christ magazine-லும் போட்டிருந்தார்கள். The same thing was written in the Word of God magazine. அது மிகவும் ஒரு புத்தி புகட்டக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. It's something which is able to teach us about wisdom. எப்படி ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுக்கிறார் என்று நான் அதை வியந்து படித்தேன். And while I read, it was astonishing how God is giving wisdom to any man. ஒரு ஐஸ்வரியவானான கிறிஸ்தவன் மரித்து போனான். And one Christian and a wealthy man was dead. அவன் மரிக்கும் முன்பு அவனுக்கு 19 குதிரைகள் இருந்தன. அவன் மரிக்கும் முன்பு தான் மரித்த பின்பு இந்த 19 குதிரைகளை என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு உயில் அல்லது ஒரு வில் எழுதி வைத்து மரித்தானாம். And before his death, he had 19 horses. And after the death, what should be done? He has written a will about it. அவன் எழுதின
உயில் என்னவென்றால் And what the will he had written here now. இந்த 19 குதிரைகளில் பாதி என்னுடைய ஒரே மகனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். And even the 19 horses, the half of it must be given to my eldest son. நாலில் ஒரு பகுதி பக்கத்தில் இருக்கிறதான கிராம ஆலயத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். And 1/4 is must be given to the nearby church. ஐந்தில் ஒரு பகுதி எனக்கு ஒரு உண்மையுள்ள வேலைக்காரன் இருக்கிறான் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். 1/5 must be given to a servant who is so faithful. மரித்த பின்பு குதிரைகளை பங்கிடுவதிலே பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. And after the death of that man, there was a great trouble erupted in dividing those horses. கிராம பெரியவர்கள் இந்த குதிரை பங்கிடுவதிலே பெரிய தலைவேதனையாய் அவர்களுக்கு மாறிவிட்டது. And in dividing the horses, that became a great trouble for those people. 19 குதிரைகளில் பாதியை எப்படி கொடுக்க முடியும்? 19 horses, how it could be divided, given as a half? ஒரு குதிரையை வெட்டி கொடுக்க முடியுமா? Would any one horse could be cut into 2 pieces and be given? 2 வாரம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. And 2 weeks, they don't know what to do. கடைசியிலே பக்கத்து கிராமத்தில் ஒரு பக்தி உள்ள ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு வயதான முதியவர் ஒருவர் இருந்தார். But in the nearby village, they found one aged pious man. அவரிடத்திலே நாம் இந்த காரியத்தை கொண்டு போவோம், அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் என்று அவரை அழைத்தார்கள். And let us take the matter to him, let us call him, let's see what he answers. அவர் தன்னுடைய குதிரையிலே வந்தார். And he was coming in his horse. என்ன காரியம் என்று கேட்டார். And he asked what was the matter. மரித்து போன மனிதன் எழுதி வைத்திருந்த உயிலை பற்றி இவர்கள் விவரித்து சொன்னார்கள். And they explained about the will written by the dead person. 19 குதிரைகள். It was 19 horses. அதிலே பாதி அவனுடைய ஒரே மகனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். And half of it must be given to his only son. நாலில் ஒரு பகுதி பக்கத்தில் இருக்கிறதான கிராம ஆலயத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். And 1/4 must be given to the next nearby that church and the temple. ஐந்தில் ஒரு பகுதி உண்மையுள்ள வேலைக்காரன் ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். And 1/5 of that must be given to that one faithful servant. அப்பொழுது முதியவர் சொன்னார், அதற்கு என்ன, நான் எளிதாக செய்து விடுகிறேன் என்று சொன்னார். And the aged man told, okay, I can do it very easily. அந்த 19 குதிரையும் வரிசையாய் கொண்டு வந்து நிறுத்துங்கள். And asked him to stand the 19 horses. 19 குதிரையும் வரிசையாய் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். And he made to stand those horses one by one. பெரியவர் தான் வந்த குதிரையை 20வது குதிரையாக நிறுத்தினார். And even the 20th horse was his aged man's horse. இப்பொழுது பங்கிடுவது ரொம்ப லேசாக மாறிவிட்டது. Now dividing those horses became an easy one. 20 குதிரைகளில் பாதி 10 குதிரைகள் ஒரே மகனுக்கு. And out of the 20, 10 has been given to the elder only son. நாலில் ஒரு பகுதி 5 குதிரைகள் அந்த கிராம ஆலயத்துக்கு. And that is 1/4, the 5 horses, even it was given to the nearby the church. ஐந்தில் ஒரு பகுதி எத்தனை குதிரைகள்? 4 குதிரைகள். அது யாருக்கு? உண்மையுள்ள வேலைக்காரனுக்கு. That is 1/5, that 4 horses, and it was given to a faithful servant. 10, 5, 4 எத்தனாச்சு? 19 குதிரைகள். கடைசியில முதியோர் வந்த குதிரை இருந்தது, அதில் ஏறி முதியோர் போய்விட்டார். And 10, 5 and 4, 19 horses. Finally the elderly man who came in the horse, he went back to his place. கிராம பெரியவர்கள் எல்லாரும் திகைத்து போனார்கள். Even all the elders of the village, they were so astonished. இது எங்கிருந்து வந்த ஞானம்? How he got this wisdom. தேவன் அந்தந்த வேளையிலே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். And God is giving wisdom in then and there at the right time. தேவ பக்தி உள்ள ஒரு ஆளாக இருந்தால், if you happen to be a pious and godly man, உன்னுடைய தலையை போட்டு நீ குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. and there is no need to confound and confuse your அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து உணர்த்துகிறார். and his God is able to teach and instruct him. ஏற்ற சமயத்தில் நீ செய்ய வேண்டியது என்ன என்று கர்த்தர் உனக்கு போதிப்பார். At the right time what you have to do, he will teach you. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் முழங்கால் நிற்போம். And whosoever believe this verse, stand on our knees. உன்னுடைய தலை குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. Your mind need not be confused. ஏற்ற சமயத்தில் செய்ய வேண்டிய ஞானம் உனக்கு வெளிப்படும். And what you have to do at the right time, the right wisdom will be revealed. கர்த்தர் உனக்கு நன்றாய் போதித்து உணர்த்துகிறார். And God will instruct you. காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று உனக்கு ஞானம் தருகிறார். How to deal the matter, he giving wisdom. விசுவாசிக்கிறவர்களுடைய கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். People believe. ஆமென். Praise him.
பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவர்கள் ஒருவேளை உங்களுக்கு ஞான குறைவு இருக்கலாம். As you are a studying student, you may have a lack of wisdom in studying. கணக்கு பாடத்திலே நீங்கள் மிகவும் குறைந்த மதிப்பெண்கள் வாங்குறவர்களாக இருக்கலாம். Even in the mathematics, you may be getting the least marks. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நன்றாய் போதித்து உங்களை உணர்த்துகிறார். But the Lord God teach you and instruct you well. உங்களுக்கு ஞானம் தருவார். ஏற்ற சமயத்திலே ஏற்றதை செய்யும்படியான ஞானத்தை தருவார். At the right time to do the right thing, He will give the right wisdom. நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. You need not be confused and confounded. அது கர்த்தர் செய்கிற காரியம். That is the work of my Lord. விசுவாசத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. In the name of Jesus. ஹல்லேலூயா. 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 ஆமென். அடுத்ததாக ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை என்கிறதான அந்த காரியத்தை குறித்து ஒரு வசனம் தருகிறேன். Nextly, I'm going to give a verse where God will never forsake us. தேவன் நம்மை கைவிட மாட்டார். God will never forsake us. நம்மை ஒப்பு கொடுக்கவும் மாட்டார். And He will never yield to anyone. அதை நாம் விசுவாசிப்போமாக. Let's believe that. தீய சக்திகள் நம்மோடு போராடும் போது, When all evil forces working against us, சில வேளைகள் வியாதிகள் வரும்போது, sometimes when we have a sicknesses, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி சில சோதனைகள் வழியாய் நாம் போகும்போது, when we go through temptation which is something beyond our capabilities, தேவன் நம்மை கைவிட மாட்டார். but God will never forsake us. ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. In Hosea chapter 11, and we got one beautiful verse. எப்பிராயுமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? O Ephraim, how could I forsake you? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? O Israel, and how I able to give you? அந்த வசனத்தை வாசிப்போம். Let's read that verse. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? How shall I give thee up, Ephraim? How shall I deliver thee, Israel? எப்பிராயுமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? O Ephraim, and how I would forsake you. கர்த்தர் என்னை கைவிடுவாரா என்கிற சந்தேகம் உன்னுடைய வாழ்க்கையில் அநேக முறை உனக்கு எழும்பி இருக்கிறது. And even you will have a doubt in many occasions that God would forsake you. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார், எப்பிராயுமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? And now for that kind of person, God says definitely, O Ephraim, in what way could I forsake you? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? O Israel, in what way I will give you up? இந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையிலே சம்பவித்த ஒரு சம்பவத்தோடு ஒப்பிட்டு நான் உங்களுக்கு விளக்குகிறேன். And in this incident, I compare what had happened in my personal life. ஒரு முறை வியாதியா இருந்த ஒரு அம்மாவை சந்தித்து ஜெபிக்கும்படியாக நான் போனேன். அவர்களுடைய புருஷன் ஒரு மகா குடிகாரன். And her husband was a drunkard. பெரிய போராட்டத்தின் மத்தியில் தான் அந்த தாய் கூட்டத்துக்கு வரும். While in the midst of a great struggle, that mother would be attending the church. விசுவாசத்தோடு இருந்தது. வியாதி படுக்கையில் ஆனபோது நாங்கள் ஜெபிக்க போனேன். And she was with the faith, and she was made sick, and while she was in the bed, we went to pray for her. அவர்களுடைய கேட்டை திறந்து நான் உள்ளே போனபோது, While I opened the gate and while I entered in, அவர்களுடைய புருஷன் கையிலே ஒரு சிகரெட்டோடு தன்னுடைய பெரிய நாயை இப்படி சங்கிலியிலே பிடித்து நின்று பார்த்து கொண்டிருந்தார். and I saw her husband with a cigarette in his mouth and having a big dog in his hand, standing and watching all that. என்னை கண்டவுடன் அந்த நாயை அப்படி விட்டு விட்டார். While he saw me, he just let loose the dog towards me. ஒரு பெரிய நாய். It was a gigantic big dog. அந்த நாய் அப்படியே சத்தத்தோடு அலறி பயங்கரமான சத்தத்தோடு எனக்கு நேராக ஓடி வந்தது. And the dog with the great screaming
barking sound, it came rushing towards me. நான் அவர்களுடைய வீட்டிற்கு போவதற்காகவே நான் உபவாசத்தோடு தான் போயிருந்தேன். And wanting to go to that house with all fasting, I was going that time. அந்த நாய் ஓடி வந்தபோது நான் எனக்குள்ளே மிகவும் கலங்கினேன். When that dog was running towards me, I was greatly confounded within me. கர்த்தாவே என்னை கைவிட்டீரா என்று எனக்குள்ளே நான் கலங்கினேன். And I was greatly confounded, saying, Lord, have you forsaken me? உடனே ஒரு சத்தம் நான் எனக்கு கேட்கிறது, எப்பிராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? Immediately I could hear a subtle voice, Oh Ephraim, how could I forsake you? அந்த மனுஷன் அந்த நாயை விட்டு அவர் சிகரெட் அப்படி வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த நாய் ஓடி வந்து என்னுடைய பாதத்தில் அப்படியே படுத்து விட்டது. And he was having cigarette in his mouth and let loose that dog, and he was watching what the dog going to do. But the dog came and I fell flat on before my feet. இந்த சம்பவத்தை கண்ட பின்பு அவர் இறங்கி வந்து என்னை உள்ளே வரும்படி அழைத்தார். When he had seen all these incidents, he came voluntarily and invited me to come in. எப்பிராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? Oh Ephraim, how shall I forsake you? இஸ்ரவேலே உன்னை நான் எப்படி இந்த நாய்க்கு ஒப்பு கொடுப்பேன்? Oh Israel, how could I give you to this dog? இந்த எப்பிராயிமே என்கிறதான அந்த இடத்தில் உன்னுடைய பெயரை கர்த்தர் சொல்லுகிறார். And even in the place of Ephraim, God is saying your name. உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? What a way I would forsake you. உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்? In what a way I will give you up. இதை விசுவாசிக்கிறீர்களா? Do you believe it? இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? Believe this word of God. முழங்கால் நின்று கர்த்தரை துதிப்போமாக. எப்பிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? என்னை ஜெனிப்பித்த கண்மலையே, தாகம் தீர்த்திடும் கண்மலையே, என்னை ஜெனிப்பித்த கண்மலையே, தாகம் தீர்த்திடும் கண்மலையே, பாடுங்கள் இடம் கொள்ளவே, ஜெயம் கொள்ளவே, என்னை ஜெனிப்பித்த கண்மலையே, இடம் கொள்ளவே, ஜெயம் கொள்ளவே, பாதங்கள் திரும்பமாக அந்த சத்தம் கேட்கிறது. And even I am able to hear that voice. எப்பிராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? Oh Ephraim, how would I forsake you? இஸ்ரவேலே உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்? Oh Israel, how could I give you up? ஒருபோதும் கைவிட மாட்டார். And he will never forsake you. ஒருபோதும் தீய சக்திகளுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். எல்லாரும் உடைய கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்.
Amen. நாம் அடுத்த வசனத்துக்கு போவோம். Let's go to the next verse. நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை ஏவினபடினால் இந்த வசனத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். As while I was praying, as God persuaded me, I want to give this verse to you. மற்றவர்கள் உங்களுக்கு இழைத்த தீங்கு நிமித்தம் கோபம், பழிவாங்குதல் போன்ற ஆவிகள் அநேகருக்குள்ளே அநேகருடைய இருதயத்தை கலக்கிக் கொண்டே இருக்கின்றன. As somebody did evil to you, you are having anger and vengeance always seems to be troubling your heart and mind. பொதுவாக கோபம் என்கிற சுபாவம் சிறு பிள்ளைகளில் இருந்து வாலிபர்களில் இருந்து வயோதிபர் வரைக்கும் இந்த கோபம் என்கிற சுபாவம் அது ஒரு கொள்ளை நோயை போல் பரம்பிக் கொண்டிருக்கிறது. Even the nature of anger from the child even to the grown up people, it is something like a pestilence. It's growing in everyone. சிறு பிள்ளைகளே பெற்றோரோடு கோபப்படுகிறார்கள். Even the little children, they are having anger toward their parents. அல்லது யாராகிலும் நமக்கு விரோதமாக ஏதாகிலும் கிரியைகள் செய்தால் அவர்கள் மேல் பயங்கரமான கோபம், துவேஷம் நமக்கு உண்டாகிறது. And even if they do any evil, immediately we get angry toward them. ஒரு வசனம் இவ்விதமாய் வேத புஸ்தகம் இவ்விதமாய் ஒரு வசனம் நமக்கு தருகிறது. And even the word of God give a verse in this way. விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன் என்று. And even the prudent will have a cool heart. 17ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 27ஆம் வசனம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். And Proverbs 17:27, that the excellent man is having that cool words. விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். He that hath knowledge spareth his words. விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். And the prudent is having that kind of cool heart. ஒரு சபையிலே விதமாய் ஒரு இடத்திலே விதமாய் ஒரு காரியம் நடந்தது. In one church, the matter happened in this way. ஒரு சகோதரனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. One brother, he got a wild anger. தனக்கு விரோதமாக ஒருவன் பயங்கரமான துரோகம் பண்ணிவிட்டான். One person against him done some evil. ஆகையினால் அந்த சகோதரனை எப்படியாகலும் அடிக்க வேண்டும் என்று சொல்லி இவர் பயங்கரமான கோப வேஷத்தோடு புறப்பட்டார். And wanting to beat that man with all angry mood, he started toward that place. ரோட்ல நடந்து போய் கொண்டிருக்கிறார். And while he walking on the road toward that place, மனதுக்குள்ளே ஒரு பயங்கரமான குழப்பம், சூடு ஏறுகிறது. and he was having such a warming up with the having anger mood toward that man. தலையெல்லாம் சூடு ஏறுகிறது. Even the whole brain is getting the heat. நான் நம்பி இருந்தேன், எனக்கு துரோகம் பண்ணி விட்டானே, அவனை என்ன செய்கிறேன் பாரு என்று. I trusted him, but he did evil and treachery. Let me see what I could do for him. இப்படி இவன் ரோட்ல போகும்போது While he was walking on the road, ஒரு வெள்ளை கலர்ல ஒரு வேன் ரோட்ல போகிறது. and while he was passing on the road, he saw a white color van passing by. அது ஒரு சாதாரணமாக இந்த ஐஸ்கிரீம் கொண்டு போகிற வேன், ஐஸ்கிரீம். And it is ordinarily ice cream van. அதிலே ஒரு வார்த்தை, பெரிய எழுத்துக்கள் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, உன்னை குளிர்ச்சியாய் வைத்துக்கொள் என்று. And he saw a big letter written, keep yourself cool. உன்னை குளிர்ச்சியாய் வைத்துக்கொள். Keep yourself cool. ஐஸ்கிரீம் விஷயத்தில் தான் அந்த வேன்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மனுஷனுக்கு அந்த வார்த்தை ஒரு தேவ வார்த்தை போல் மாறியது. And it's only written about the ice cream, but for this man, these words were something like a word from God. சரியில்லாத பிலேயாமுக்கு கழுதை போதும் ஒரு வார்த்தை சொல்ல. Even the Balaam, who is not a right person, is enough for him an ordinary ass. சரியில்லாத விசுவாசிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேன் போதும் Even the believer who is not a right person, it's enough the ice cream van to teach him. உன்னை குளிர்ச்சியாய் வைத்துக்கொள் என்ற வார்த்தை அவன் படித்த உடனே அது இவனுடைய மனதுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. When that word he had written, that which had reached his mind, started working in him. சரி, நான் என்னை குளிர்ச்சியாய் வைத்துக் கொள்ளவில்லையே, சூடா இருக்கிறேனே, என்னை மனது சூடா இருக்கிறதே, என் இருதயம் சூடா இருக்கிறதே, ஒரு ஆளை அடிக்க போகிறேனே, இப்படியெல்லாம் அவன் நினைத்து அந்த இடத்திலேயே திரும்பி வந்து விட்டான். திரும்பி வந்து வீட்டிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு மனஸ்தாபத்தின் ஆவியை கொடுத்தார். Oh, I had to keep myself cool, but I'm very much given to heat to the brain about their person. And he came back to his house and he had a great remorse. கர்த்தர் அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். Even the Lord God say the same words to you. விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன்.
And even the prudent is having such kind of cool நீ words. குளிர்ந்த மனமுள்ளவனாய் இருந்தால் நீ விவேகி. And if you are prudent, if you have that kind of cool words. கர்த்தர் அப்படி உன்னுடைய கோபத்திலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை தருகிறார். And God is giving a deliverance out of your anger. இப்பொழுது நாம் துதிக்கும்போது நமக்கு குளிர்ந்த ஒரு மனதை கர்த்தர் தருகிறார். And when you praise God, God going to give you the cool heart and cool mind. அந்த கோப ஆவி நம் துதிக்கும்போதே ஓடி போக வேண்டும். And all the anger spirit, when you praise, it must be driven away. உன்னுடைய கோபத்தின் நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு கலக்கம். And because of your anger, how much great problem inside your family. உன்னுடைய வேலையில் எவ்வளவு பிரச்சனை. How much do you have a problem even in your working place? உன்னுடைய கோபத்தின் நிமித்தம் உன்னுடைய ஊழியத்திலே எவ்வளவு பிரச்சனைகள். Because of your angry nature, how much you have a lot of problem in our working places. விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். And the prudent is a man of cool mind. இந்த வசனத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி சொந்தமாக்க வேண்டும். And we had to praise and make this word of God as our own. ஸ்தோத்திரிப்போமாக, விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிப்போமாக. அந்த வசனத்தை சொந்தமாக்குகிறதான நோக்கத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். I want you to make that word of God own without praising. ஆமென். கர்த்தர் உனக்கு ஒரு குளிர்ந்த மனதை தருகிறார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. அருமையானவர்களே, Oh dear beloved, இந்த கோப ஆவியை எதிர்த்து தான் நாம் இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். and only resisting that angry spirit, we are praising God. இந்த கோப ஆவியிலிருந்து பரிபூர்ணமாக நாம் எல்லாருக்கும் விடுதலை தேவை. And only from this angry spirit we need an absolute deliverance. விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். And the prudent is a man of cool mind. திடீரென்று உனக்கு வருகிற கோபம் தேவ சமூகத்தில் இருந்து உன்னை வெளியே கொண்டு போகிறது. And what you have anger, make it go out of the presence of God. உன்னை குளிர்ச்சியாய் வைத்துக்கொள். And keep yourself cool. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Let's praise Him. ஐயாச்சத்தோடு கர்த்தரை துதிப்போம். ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? ஜனமாகிலும் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? இயேசுவா என்று நாம் அழைத்தார். விக்கிரங்கள் கடந்து போகும் வரை செட்டைகளின் நிழலில் கொண்டடைவே. அவர் செட்டைகளின் நிழலில் கொண்டடைவே. ஒரு ஜனமாகிலும் ஓர் மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் அருளினார். கலங்க செய்திடுபவன் யார்? ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே, விசுவாச ஜீவியம் செய்கிற தேவ ஜனங்கள் மத்தியிலே இந்த கோபம் என்கிற ஒரு கொள்ளை நோய் ஒரு புற்று வியாதியை போல், புற்று நோயை போல் பரவிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஸ்தோத்திரத்தினாலே முற்றிலும் ஜெயித்து விடுவோமாக. ஹalleluya.
வாலிபர்களுக்கு நான் ஒரு வசனம் தருகிறேன். Nextly, I want to give a word of God to the young people. வாலிபர்கள் மிகவும் விசேஷமானவர்கள். The young people are very special. அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வசனம் இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்தில் தேவை. And certainly a word of God is so required for the young people. இந்த முறை வாலிபர்களுக்கு ஆண்டவர் தந்த வசனம் 1 சாமுவேல் 17:58. And what God had given the 1 Samuel 17:58 for the young people. 1 சாமுவேல் 17:58. 1 Samuel 17:58. அப்பொழுது சவுல், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது, நான் பெத்லகேம் ஊரானாயிருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். And Saul said to him, whose son art thou, thou young man? And David answered, I am the son of thy servant Jesse the Bethlehemite. சவுல் தாவீதை பார்த்து கேட்கிறான், வாலிபனே, நீ யாருடைய மகன் என்று. And now Saul looking unto that David, oh son, to whom you. அதே கேள்வியை இந்த அதிகாலையிலே கர்த்தர் இங்க இருக்கிற வாலிபர்களோடு கேட்கிறார். வாலிபர்களே, நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? And even God is asking, whose son art thou? அதற்கு தாவீது சொன்ன பதில் என்ன தெரியுமா? What was the answer reply of David? நான் பெத்லகேம் ஊரானா இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன். I am the son of thy servant Jesse the Bethlehemite. நான் உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன். I am the son of thy servant Jesse the Bethlehemite. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. வாலிபர்களே, நீங்கள் யார் என்ற கேள்விக்கு, oh dear young people, where you are, நாம் எல்லாரும் சொல்ல வேண்டிய பதில் என்ன என்று இந்த வசனம் சொல்லுகிறது. and the word of God says what we all have to answer. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. தாவீது சொன்னான், நான் ஈசாயின் மகன் என்று. And David said that he was son of Jesse. நாம் சொல்ல வேண்டியது, நாம் ஈசாயின் வேரில் தோன்றின இயேசுவின் பிள்ளைகள். And we had to say, we are the children of God which had sprang out of the root of Jesse. ஈசாய் என்ற பெயருக்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. Even the word Jesse is having a two meaning. முதல் அர்த்தம் மிகுந்த ஆஸ்திக்காரன் என்ற அர்த்தம். The first one is a much wealthy man. ஈசாய் என்றால் மிகுந்த ஆஸ்திக்காரன். Jesse means very wealthy man. இரண்டாவது, ஈசாய் என்றால் யெகோவா ஜீவிக்கிறார். And Jesse means and Jehovah lives. அப்படி என்றால் நாம் யாருடைய பிள்ளைகள்? Then whom we belong children? நாங்கள் மிகுந்த ஐஸ்வரியவானாகிய ஆஸ்திக்காரனாகிய அந்த இயேசுவின் பிள்ளைகள். And we all the son and children of that much wealthy God Jesus. இரண்டாவது, நாங்கள் ஜீவனோடு இருக்கிற தேவனின் பிள்ளைகள். The second, we are the children and son of the God who is living. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எல்லாவற்றுக்கும் அவர் சொந்தக்காரர். And even God is something, the owner of all the things in heaven. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே அவர்தான். And he the Lord who created heaven and earth. ஆகையால் நீ சொல்ல வேண்டும், நான் ஒரு மிகுந்த ஆஸ்திக்காரனுடைய பிள்ளை என்று நீ சொல்ல வேண்டும். வாலிபர்களே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். Oh young people, God says you have to say, I am a children of that wealthy God. நீ ஒரு சிறிய ஆசீர்வாதத்திற்காக பிச்சைக்காரன் போல அலைய வேண்டிய அவசியம் இல்லை. For the simple blessing you need not be roaming like a beggar. ஒரு ஜாபுக்காக, ஒரு வேலைக்காக நீ சாதாரண மனிதனை போல, சாதாரண ஒரு வாலிபனை போல நீ அலைய வேண்டிய அவசியம் இல்லை. Like a watchman, like honorary servant, you need not be loitering like an honorary young man. உன்னுடைய தகப்பன் யார்? And who is your father? ஈசாய். And he just said, அந்த பெயருடைய அர்த்தம் மிகுந்த ஆஸ்திக்காரன். and the meaning of that name, a wealthy man. ஆனால் உண்மையிலே ஈசாயை பற்றி நாம் பார்க்கும்போது அவனுடைய பெயருடைய அர்த்தம் தான் அவன் ஆஸ்திக்காரன். ஆனால் அவனுடைய குடும்பத்தை நாம் பார்க்கும்போது ஈசாயின் குடும்பம் ஒரு எளிய குடும்பம் தான். Even though he is having the name as a wealthy, but the true status of that family was a poor people. ஈசாயினுடைய தகப்பன், அவனுடைய தகப்பன் போவாஸ், இது அந்த குடும்பங்கள் எல்லாம் ஐஸ்வரியமான குடும்பங்கள். And Jesse and his forefather Boaz, all the rich and wealthy people. ஆனால் ஈசாயின் குடும்பம் ஒரு எளிய குடும்பம். But Jesse family is a poor family. அவருடைய பெயரின் அர்த்தம் ஆஸ்திக்காரன். And the meaning of the name is a wealthy person. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வரியம் உள்ளவர்தான், ஆனால் நமக்காக அவர் தரித்திரரானார். And the Lord Jesus Christ is a rich person for our sake.
became poor. நம்மை ஐஸ்வரியவான்களாக்கும்படிக்கு அவர் தரித்திரரானார். Why to make us rich he became a poor. வாலிபர்களே, நீங்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் ஒரு ஆஸ்திக்காரனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Oh young people, you not to be worried about the lack of blessing, but you belong to the children of that wealthy God. உங்களுடைய ஃபியூச்சரை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. I need not be worried about a future. என் தகப்பன் மிகுந்த ஆஸ்திக்காரர். ஹல்லேலூயா. My father is a wealthy God. அவர்தான் ஈசாயின் வேரில் வந்த இயேசு கிறிஸ்து. That is Jesus Christ who come out of that root of Jesse. அது உண்மை என்று சொல்றவர்கள் இப்படியே ரெண்டு கைகளை காட்டி வாலிபர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருமே வாலிபர்களாய் மாறிவிட்டார்கள். Now all have turned to be like young people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. இரண்டாவது, ஈசா என்றால் யெகோவா ஜீவிக்கிறார் என்ற அர்த்தம். And Jesse mean that God lives. நாங்கள் ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். And we are the children of the Lord who lives. எங்கள் தேவன் ஜீவிக்கிறார். Our God is a living God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவர் ஜீவிக்கிறபடியால் As he is the living God, நாங்களும் ஜீவிக்கிறோம். and we are also able to live. அவருக்குள்ளிருந்து எங்களுக்கு ஜீவன் கிடைக்கிறது. And only from him we are able to get alive. அது நம்முடைய ஜெய ஜீவியத்தை காண்பிக்கிறது. So all it denotes about the overcoming life. நீங்கள் ஈசாயின் பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லும்போது, when he say you are the children of Jesse, அல்லது இயேசுவின் பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லும்போது, when he say you are the children of Jesus, அதனுடைய அர்த்தமே நாங்கள் ஜெயிக்கிற பிள்ளைகள் என்றுதான் அர்த்தம். the meaning is that we are all the overcoming children. எல்லா தோல்விகளையும் ஆண்டவர் உங்களை விட்டு மாற்றுகிறார். And God remove all the failures out of your life. உங்களை ஆசீர்வதிக்கிறார். And he blesses you. நல்ல சாலரியில வேலை தருகிறார். And he gives a job with a good salary. நல்ல கம்பெனில வேலை தருகிறார். He gives a job in a good company. உங்களை ஆசீர்வதிக்கிறார். And he blesses you. உங்களை இன்னும் ஆசீர்வதிக்கும்போது கர்த்தருடைய ஊழியத்திற்கே கொண்டு வந்து விடுகிறார். When he bless you more and more, he will bring you to the ministry. முழங்காலில் நிற்போம். Let's stand on a knee. வாலிபனே, oh young man, நீ யாருடைய மகன்? who art thou? இப்ப நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். But I'm asking you, you must give answer. வாலிபர்களே, oh young people, நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? whose son art thou? சத்தமாய் சொல்லணும். நீங்க பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்லுகிறதை பரலோகம் அங்கீகரிக்கிறது. What you say even the heaven going to recognize. வாலிபர்களே, oh young people, நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? whose son art thou? யாருடைய பிள்ளைகள்? இயேசுவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஈசாயின் பிள்ளை என்று சொன்னான் தாவீது. நாம் ஈசாயின் வேரிலே தோன்றின இயேசுவின் பிள்ளைகள். And we are the children of God who have sprang out of the root of Jesse. இப்ப நான் திரும்பவும் கேட்கிறேன். Again I'm asking that. வாலிபர்களே, oh young people, நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? whose son art thou? இயேசுவுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Now let's go for another verse. சிலருக்கு அரசாங்கத்திலே இருந்து சில காரியங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கிறது, ஆனால் தடையாக இருக்கிறது, நடைபெற முடியவில்லை. அரசாங்கத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சில நன்மைகள் நமக்கு தடையாக இருக்கிறது. Even some goodness what we had to get from the government is something like a hindrances. அப்படி யாருக்காகவும் அரசாங்கத்திலிருந்து சில காரியங்கள் வர வேண்டியதாக இருந்தால் இன்றைக்கு உங்களுக்காக தேவன் அரசாங்க அதிகாரிகளோடு பேசுகிறார். And if anything you ought to get from the government, God going to speak with the officials of the government. 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 13 வசனத்திலே
And 2 Kings 4th chapter verse 13. எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறான், And even the prophet Elisha asked in this way. உனக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? And he is asking what he should do. ராஜாவிடத்திலாகலோ அல்லது சேனாபதி இடத்திலோ நான் உனக்காக பேச வேண்டிய ஏதாவது உண்டோ? நான் பேசுகிறேன். Is there anything that I had to speak to the king and even to the captain of the horse? I'm going to speak for you. பாருங்க எலிசா தீர்க்கதரிசி எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க அவருக்கு. And see that prophet Elisha, how is an influential person. அவர் கேட்கிறார், உனக்காக நான் ராஜாவின் இடத்திலே ஏதாவது பேச வேண்டுமா? And he is asking, would thou be spoken for to the king? உனக்காக சேனாபதி இடத்தில் பேச வேண்டுமா? Would thou be spoken even to the captain? உனக்காக ஏதாவது அரசாங்க அதிகாரி இடத்தில் நான் பேச வேண்டுமா? I got to speak for the government officials. எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார். And even the prophet Elisha asked in this way. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார் உன்னிடத்திலே. Even God is asking you the same way. உனக்காக நான் ராஜாவின் இடத்திலே பேச வேண்டுமா? Do you want that for your sake I have to speak to the king? உனக்காக நான் இந்த சேனாபதி இடத்தில் பேச வேண்டுமா? For your sake should I speak with the captain of the host? கர்த்தர் பேசுகிறார். But God is speaking. ஒரு முறை ஒரு சகோதரன் அவருடைய ஒரு புது வீடு கட்டினார். One day one brother he built a new house. ஆனால் அவருடைய வீடு கட்டின இடம் அரசாங்க இடம் என்று அரசாங்கம் அதை எடுக்க போகிறது என்று அறிவித்தார்கள். And it was informed the place where he built the house, the government going to take that place. ஒரே அழுகை. He was weeping and weeping. ஒரு 30 லட்சம் 40 லட்சத்துக்கு ஒரு வீடு கட்டினார். Wow, 40 and 30 and 40 lakhs he had built a bigger house. இப்பொழுது அரசாங்கம் எடுக்க போகிறது. Now the government is going to take that house. அவர்களுக்கு அது தெரியாது, அவர்கள் வாங்கின இடம்தான். And it was a place what they bought for the money. ஆனால் விற்றவர்கள் அவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். But the people who sold that land, they had deceived them. அவர்கள் ஒரே அழுகை. And they were all like weeping. ஐயோ நாங்கள் இவ்வளவு பணம் போட்டு கட்டி விட்டோமே, எல்லாம் நஷ்டமாய் போய் விடுகிறது. Oh, we spent a lot of money and we have built that house, all is going to be a loss. அப்பொழுது எனக்கு வந்த வசனம் இதுதான். But what that verse is, only this verse. உனக்காக ராஜாவினிடத்திலோ சேனாபதி இடத்திலோ பேச வேண்டுமா? And for your sake should I be speaking to the king or the host or the captain of the host? கர்த்தர் கேட்கிறார். God is asking that. உனக்காக நான் பேச வேண்டுமா என்று. Should I speak for your sake? கர்த்தர் அப்படியே செய்தார். And God did exactly. எந்த ஆபீசர் அதை செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் கர்த்தர் பேசினார். The man who was responsible to do that, God was speaking to that person. கடைசியில் அவர்களுடைய வீடு இடிக்கப்படவில்லை. And finally that house was not demolished. அல்லேலூயா போடுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு வந்தாதானே போடுவீங்க. உங்களுக்கு வந்தாதானே போடுவீங்க. இது யாருக்கோ சம்பவிச்ச காரியம். Then he will say hallelujah. அவர் கர்த்தர் பேசி விட்டார் அந்த ஆபீசரோட. Only God has spoken to that officer. அடுத்த நாள் காலையில அந்த ஆபீசரை இவருக்கு போன் பண்ணி, நீ கவலைப்பட வேண்டாம், உன்னுடைய வீட்டுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிவிட்டார். The next day the officer telephoned to him saying nothing going to happen to your house. ராஜாவின் இடத்திலோ சேனாபதி இடத்திலோ உனக்காக பேச வேண்டியது ஏதாவது உண்டோ? Is there anything that to be spoken to the king and the captain of the host? இந்த காலைவேளையில் கர்த்தர் பேசுகிறார். Even this morning God is speaking for you. நீங்கள் இந்த கூட்டம் முடித்து வீட்டுக்கு போன பின்பு அந்த காரியத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். And while you go back to your home, and you must inform the matter what going to get from the Lord. கர்த்தர் ராஜாக்களோடு பேசுகிறார். And God is speaking with the kings. அதிகாரிகளோடு பேசுகிறார். God is speaking with the officers. விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Praise, let's praise Him. Hallelujah. நம்முடைய கூட்டம் முடிய வேண்டிய சமயமாகிவிட்டது. மிகுந்த சத்தத்தோடு வல்லமையோடு விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு நம் இயேசு பேசுகிறார் என்ற விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
அடுத்ததாக ஊழியக்காரர்களுக்கு ஒரு வசனம் தருகிறேன். Nextly, I want to give a verse to the servants of God. ஊழியக்காரர்களை பற்றி கர்த்தர் என்ன விரும்புகிறார்? What God desires regarding the servant of God. இந்த அனுபவம் ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்கும் உண்டாகும். And this experience going to come upon all the servants of God. ஏசாயா 30ஆம் அதிகாரம் Isaiah the 38th chapter 20-21 வசனங்களிலே and 20 and 21. ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And here it said how a servant of God should. ஏசாயா 30-20-21 வசனங்கள். And Isaiah 30, 20 and 21. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். And though the Lord give you the bread of adversity and the water of affliction, yet shall not thy teachers be removed into a corner anymore, but thine eyes shall see thy teachers, and thine ears shall hear a word behind thee, saying, This is the way, walk ye in it, when he turn to the right hand and when he turn to the left. இந்த வசனத்திலே ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய 3 அனுபவங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. And in this verse is written about the 3 things of a true servant of God. உண்மையான ஒரு ஊழியக்காரன் தேவனோடு தனித்து அதிக நேரம் தேவ சமூகத்தில் செலவிட வேண்டும். And if he is a true servant of God and separately and all alone he must spend time with God. அப்பொழுதுதான் அவன் ஜனத்தோடு பேச வேண்டியது அவனுக்கு அங்கே அருளப்படும். What he must speak with the people of God that will be given in the place. இங்கே பாருங்கள், இந்த வசனத்திலே இருக்கிற அந்த போதகன் என்ன சொல்லுகிறான்? அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது வழி இதுவே என்று. அப்ப அது என்ன? தேவனுடைய அந்த ஆலோசனையை காத்திருந்து ஏற்ற நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு அனுபவம். And it is an experience when they turn right and left and waiting and telling the word to those people. ஊழியக்காரர்களே, Oh servant of God, அதிக நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதான வெளிப்படுத்தலை, வார்த்தையை, செய்தியை உங்கள் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். And you had to wait in the presence of God. Whatever the word, whatever the message and information that should be given to the people. ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றால் 5-6 மணி நேரமாகலும் ஜெபித்திருக்க வேண்டும். And if you want to give sermon for 1 hour, at least we ought to pray for 5 or 6 hours. குறைந்தபட்சம். And it is something the least one. நாள் முழுவதும் முழுவதும் ஜெபித்துவிட்டு அடுத்த நாள் காலையிலே 1 மணி நேரம் கூட பிரசங்கம் பண்ணலாம். And even all the day and night waiting and praying, and the next day you can preach. இரண்டாவது, Nextly, இந்த ஊழியக்காரன் தன்னுடைய ஜீவியத்தில் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதவனாக காணப்பட வேண்டும். and this servant of God must never be turning right or left. அப்படி என்றால் தான் ஜனங்களை அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது தேவ ஆலோசனை சொல்லி அவர்களை எச்சரிக்க முடியும். Only when the people of God turn right and left, they were able to give godly counsel. மூன்றாவது, இந்த ஊழியக்காரன் இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். And thirdly, this servant of God must be following God. அப்பொழுதுதான் வழி இதுவே என்று சொல்ல முடியும். And then only they could say, this is the way. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்தை பின்பற்றுகிறவன் மட்டும்தான் வழி இதுவே என்று சொல்ல முடியும். Only the people who follow the life of Jesus Christ could say, this is the way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆகையால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3 அனுபவங்களையும், அதாவது அவருடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்து அவருடைய ஆலோசனையை ஜனங்களுக்கு அறிவிக்கிற அனுபவம், வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாத அனுபவம், இயேசுவை போல் ஜீவிக்கிற ஒரு அனுபவம். And even waiting in the presence of the Lord and never be turning right and left and getting the message and living like Jesus. இந்த 3 அனுபவங்களையும் ஊழியக்காரர்கள் அனைவருக்கும் கர்த்தர் தருவாராக. And all these 3 experiences may God give to all the servants of God. முழங்காலில் நின்று கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Stand on a kneel and praise God. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தேசத்திலே தேவையாக இருக்கிறது. And this kind of servant of God is required for the country. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் சபைக்கு தேவையாக இருக்கிறது. This kind of servant of God is required for the church. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் ஜனத்திற்கு அவசியமாக இருக்கிறது. This kind of servant of God is so required. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise Him சத்தமாய், with the loud voice, வல்லமையாய், with the power, ஆர்ப்பரிப்போம், with the great sound. கர்த்தரை துதிப்போமாக. Let's praise Him.
ஜனங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர்கள் நமக்கு அவசியம். And when the people turn right and left, the servant of God must be there to say, this is the way. வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாத ஊழியக்காரர்கள் அவசியம். And servant of God who never turn right and left is required. தேவ ஆலோசனை உடைய ஊழியக்காரர்கள் அவசியம். And servant of God having the counsel of God. அந்த உணர்ச்சியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. நமக்கு நேரம் அப்படியே சீக்கிரம் போய்விடுகிறது. Even the time is something going away. இந்த தேசத்திற்காக இந்த பட்டணத்திற்காக நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். And this nation, for this city, we praise God. பிரியமானவர்களே, நாம் தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களாயும் துதிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். And we had to pray for the country, praying and praising. மதுரை பட்டணத்திலே நாம் ஜீவிக்கிறபடியால், as we live in the city of Madurai, அல்லது நாம் ஜீவிக்கிற பட்டணத்திற்காக நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். at the city where we live, for that we are indebted to praise. பவுல் அப்போஸ்தலன் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆவியுடையவர். And even Apostle Paul was having the spirit for praying for the people of God. அவர் சொல்லுகிறார், எனக்கு இடைவிடாத மனவேதனையும் மிகுந்த துக்கமும் உண்டாகிறது என்று சொல்லுகிறார். And he is saying, I am having ceaseless agony and sorrow and grief in my heart. ஜான் நாக்ஸ் என்று ஒருவர் இருந்தார். And even John Knox was there. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? What he said, you know, ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. Oh Lord, give me the country of Scotland. அல்லது என்னை எடுத்துக்கொள்ளும். Oh Lord, if not, take me away. இப்படி தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களும் துதிக்கிறவர்களும் வேண்டும். And for that kind of sake of the country, there must be people to pray and praise. ஒன்று நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, And First Chronicles 7th chapter verse 14. அப்படி நாம் இருந்தோம் என்றால் தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And God says that he will give a healing health to the nation. நான் தேசத்திற்கு சேமத்தை தருவேன். And I will give health and healing to the nation. மதுரை பட்டணத்திற்கு சேமத்தை தருவார். And God will give prosperity to the city of Madurai. நீங்கள் எந்த பட்டணத்தில் ஜீவிக்கிறீர்களோ அந்த பட்டணத்திற்கு சேமத்தை தருவார். Whatever city you are living, God going to give prosperity. ரட்சிப்பை தருவார். Going to give salvation. செழிப்பை தருவார். And going to give a flourishing prosperity. தீய சக்திகளினின்று ஜனத்தை விடுவிப்பார். And from the evil forces he will going to deliver you. பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து ஜனத்தை விடுவிப்பார். And going to deliver the people out of the clutches of the sorcery. மதுரை பட்டணத்துக்கு ஒரு விடுதலை வேண்டும். And for the city of Madurai, deliverance is needed. இந்தியாவுக்கு ஒரு விடுதலை வேண்டும். For India, deliverance is needed. ஒன்று நாளாகமம் 7:14. First Chronicles 7:14. நான் தேசத்திற்கு சேமத்தை தருவேன். And our God would give a great prosperity to the nation. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தினால், And the people who have in the name, when they humble themselves, துதித்தால், when they pray, நான் தேசத்திற்கு சேமத்தை தருவேன். and I will give you health and prosperity. மதுரைக்காக துதிப்போம். Let's praise God for Madurai. இந்தியாவுக்காக துதிப்போம். Let's praise God for India. துதிப்போம் என்று சொல்லும் போதே நீங்கள் முழங்கால் நின்று விட வேண்டும். When I say praise God, meaning must stand on a knee. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு இப்பொழுது விலையேற பெற்றதாக இருக்கிறது. Every moment is a precious. இந்தியாவுக்காக துதியுங்கள். Let's praise God for India. மதுரை பட்டணத்துக்காக துதியுங்கள். Let's praise God for city of Madurai. சென்னைக்காய் துதியுங்கள். Let's praise God for Chennai. எல்லா பட்டணங்களுக்காய் கர்த்தரை துதியுங்கள். Let's praise God for all cities. எல்லா தீய சக்திகளும் பட்டணத்தில் இருந்து ஓடிவிடட்டும். Let the forces flee away. தேசத்திற்கு சேமம் உண்டாகட்டும். Let the nation have health and prosperity. நல்ல உரத்த சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Let shout praise Thee. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இது போதாது, இது போதாது. நம்முடைய துதியின் சத்தம் இந்த பட்டணத்திலே முழு
இடங்களிலும் இந்த பட்டணம் முழுவதும் கேட்க வேண்டிய இப்பொழுது வல்லமையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கடைசியாக நம்முடைய ஜீவியத்தை குறித்து ஒரு வார்த்தை தருகிறேன். And finally, I want to give a word of God regarding our personal life. யாக்கோபு அப்போஸ்தலனுடைய நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, And James 4th chapter verse 14. நீங்கள் உங்கள் வீடுகளில் போய் இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். Go back to your home and read this verse. நம்முடைய ஆயுசு நாட்கள், நம்முடைய ஜீவன் புகையை போல் இருக்கிறது என்று எழுதுகிறார். And he writes, our life is something like a vapor. நான் உங்களுக்கு இந்த கூட்டத்திலே சொல்லுகிறேன், நம்முடைய மரணம் எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. In this meeting I want to say, we may not know at what time we'll have death. நம்முடைய ஜீவன் புகையை போல் இருக்கிறது. Our life is something like a vapor. எப்பொழுது நாம் இந்த உலகத்திலிருந்து கடந்து போவோம் என்று தெரியாது. We may not know at what time we'll pass away from this world. ஆகையால் உங்கள் ஜீவியத்தை குறித்து ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தை உங்களுக்கு இருக்க வேண்டும். And you must have a certainty about your personal life. 2006ஆம் வருடத்திலே, even in the year 2006, வெர்ஜீனியாவிலே ஒரு சுரங்கத்தில் விபத்து ஏற்பட்டது. even in Belgium, in that mine there was an accident. அதிலே 13 பேர் அந்த இடத்தில் இறந்து போனார்கள். And 13 persons killed in that place. ஒரு வெடி விபத்து. It was a blast. அந்த விபத்தை பற்றி வெளியே அறிவிக்க பயந்தார்கள். And even they were afraid to inform about those death and the blast. அறிவித்தது எப்படி தெரியுமா? In what a way they inform it to others, எல்லாரும் உயிரோடு இருக்கிறார்கள், ஒரே ஒரு ஆள் தான் மரித்தார்கள். all are alive, one person is dead. ஆனால் 13 பேரும் இறந்து போனார்கள். But actually the 13 all been dead. கடைசியிலே மரித்தோருடைய குடும்பத்தார் எல்லாரும் பயங்கர கோபாவேசத்தோடு இருந்தார்கள். And even all the family members, they were with all angry mood. நாங்கள் பழி வாங்காமல் விட மாட்டோம் என்று சொல்லி பயங்கரமான கலவரம் செய்து கொண்டிருந்தார்கள். And they were making a lot of agitation until they retaliate. அப்பொழுது அடக்காராதனை நடத்தின ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன செய்தார் என்று தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். But the servant of God who conducted the funeral service, what he said, that what I want to say to you now. இந்த 13 பேரும் மரித்தவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? And those dead 13 persons, what they did, தாங்கள் மரித்து போவோம் என்பதை அவர்கள் முன்னதாகவே அறிந்து, and having known that they would die, ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தாருக்கு, தங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு என்று ஒவ்வொரு வார்த்தை, ஆறுதல் வார்த்தையை எழுதி வைத்துதான் அவர்கள் மரித்திருக்கிறார்கள். And before dying, they have written a consoling words. With that only they have died. அடக்காராதனை நடந்து கொண்டிருக்கிறது. Now the funeral service was going on. அவர்கள் எழுதின வார்த்தைகள் வாசிக்கப்பட்டன. Even whatever the words written were just read in the place. அடக்காராதனை நடத்தினவர் அங்கே நின்றுதான் அந்த கோபத்தோடும் அந்த ஆரவாரத்தோடு நின்றுதான் ஆட்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார். மிகவும் அன்போடு கேட்டார். And you ask him all politely and kindly. மரித்தவர்கள் அனைவரும் நமக்கு ஆறுதல் வார்த்தைகள் எழுதி இருக்கிறார்கள். All the dead person, they have written a very consoling words. இப்பொழுது நான் இங்கே நிற்கிறவரிடத்தில் கேட்கிறேன். And I want to ask you, the people who are standing here, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வார்த்தை எழுதி கொடுங்கள் என்றால் நீங்கள் என்ன வார்த்தை எழுதுவீர்கள் என்று கேட்டார். if I'm asking all you to write a word and give to me what the words you are going to write. எல்லாரும் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். All started thinking about. கடைசியிலே அந்த அடக்காராதனை நம்பிக்கையோடு முடிந்தது. And finally that funeral service ended with the hope. எந்த நேரத்தில் மரணம் என்று நமக்கு தெரியாது. We may not know at what time death would come. ஆனால் என்னை குறித்த ஒரு வார்த்தை எனக்கு நன்றாக தெரிய வேண்டும். But I must know about me, about the word exactly, definitely. உன்னுடைய ஜீவியத்தை குறித்த ஒரு நிச்சயமான வார்த்தை உனக்குள் இருக்க வேண்டும். And regarding your life, certainly you must have a word within you. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. With the faith, with the belief, let's praise him. நம்முடைய கூட்டம் முடிய போகிறது. நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's praise him.
ஸ்தோத்திர ஜெபத்திலே நாம் இருப்போமா, நாம் இங்கே வருவோமா நமக்கு தெரியாது. The next dawn praising, whether we would be alive, whether we would be able to attend this kind of dawn praising. நான் நடத்துவேனா எனக்கும் தெரியாது. Even I may not know whether I will be able to conduct these dawn praising. ஏனென்றால் நான் இப்பொழுது சொன்ன வசனத்திலே நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாதே என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். Even Apostle writing in the word of God, we may not know what will happen tomorrow. ஆனால் நிச்சயமான ஒரு வார்த்தை உன்னை பற்றி உனக்கு இருக்கட்டும். Certainly you must have a word about you. விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. With all faith praise Him. Praise the Lord, rejoicing in His matchless love. Praise the Lord for every blessing forever. Praise the Lord, oh great and small, and His sweetest something more. Praise His name forever. Praise the Lord, rejoicing in His matchless love. இப்பொழுது நீங்கள் எழுதி போட்ட இந்த अनेक ஆயிரம் விண்ணப்பங்களுக்காக நாங்கள் கை வைத்து ஜெபிக்க போகிறோம். Now whatever the requests you have written and cast into that box, for all those requests we are going to pray. எல்லா பாஸ்டர்மாரும் மூப்பன்மாரும் வாங்க. All pastors and elder brothers, please come forward. நீங்கள் எழுதி போட்ட அந்த பேப்பர்ல நாங்கள் கை வைத்து ஜெபிக்கிறோம். And whatever the paper you written, we are going to lay a hand and going to pray. இது பெட்டி மேல நாங்கள் கை வைத்தாலும் கூட நீங்கள் எழுதின பேப்பர் மேல தான் நாங்கள் கை வைக்கிறோம். Even though we lay a hand upon the box and we are laying a hand actually upon the paper what he has written as a request. கடந்த நாட்களிலே நடந்த கூட்டங்களில் எழுதி வைத்ததான ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்க்கும் கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தந்தார் என்று अनेகர் போன் பண்ணினார்கள். And many telephone saying for all those requests God had answered us. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். And God answered our prayers. வேண்டுதலுக்கு பதில் தருகிறவர். And He the Lord we answer all your supplication. ஜெபத்தை கேட்கிறவரே, O Lord, we hear that our மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். the people who are of flesh will come unto you. கர்த்தர் உங்களை நீங்கள் எழுதின காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். And whatever you are written, God going to make it a prosperous. நீங்கள் எல்லாரும் கூட உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய கையை பிடித்துக் கொள்ளுங்கள். And you all that catch your hand nearby. நாங்கள் எல்லாரும் இதிலே கை வைத்து ஜெபிக்கிறோம். And we are going to lay a hand and going to pray. எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் என்ற விசுவாசத்தோடு எழுதினீர்கள். கர்த்தர் அதை கேட்டிருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Hallelujah.
தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் அஸ்திவாரம் அசைந்திடும் அஸ்திவாரம் அசைந்திடும் அஸ்திவாரம் அசைந்திடும் முன் செல்கிறார் தடைகளை நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். எண்ணம் போன்ற எண்ணம் போன்ற I will never leave you comfortless. நீங்கள் என்னை தேடி வந்தீர்கள். You have come in search of me. நான் உங்களோடு இருக்கிறேன். I am the Lord always with you. என் வருகை சமீபம். My coming is very soon. என் வருகைக்காய் ஆயத்தமாகுங்கள். And you prepare for my coming. நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். I am never going to forsake you. முழங்கியே வெற்றிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியோ
கிருபை, அவருடைய இரக்கம், தயவு, காருண்யம், அது நிமித்தமாக இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்தை ஆசீர்வாதமாக நடத்தி தந்தபடியால் ஸ்தோத்திரிப்போம். நமது மழை தடைகள் இல்லாமல் நாம் கேட்டபடியே இயற்கையை கர்த்தர் அனுகூலமாக்கி தந்தபடியால் ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் பிரயாணத்தில் வரும்போது பத்திரமாக கொண்டு வந்தார். இனி திரும்பி போகும்போது விட அவர்களை பத்திரமாய் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரை துதிக்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி, அவரை உயர்த்தும்படி ஆண்டவர் ஒரு கூட்டம் ஜனமாக நம்மை வைத்தாரே. இந்த மதுரை பட்டணத்திலே, இந்த இந்தியாவின் பல இடங்களில் வைத்தாரே. ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வந்து திரும்பி போகும்போது உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலோடு நீங்கள் திரும்பி போகிறீர்கள். Even God saying to the people, as you return back, you go back with all restful life. கர்த்தர் தான் உங்களை அழைத்தவர். And the Lord God alone had called you. நீங்கள் அவரை தான் பார்த்து வந்தீர்கள், மனுஷனே அல்ல. You are looking God, not man. You have come into this place. நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமாக. The great Lord, let's praise Him. எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரிப்போமாக. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவே, எங்களுடைய கர்த்தாவே, அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்தை நேருக்கு வந்து நடத்தினபடியால் நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இயேசுவே, கொண்டு வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கர்த்தாவே நாங்கள் துதிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. முடமான கர்த்தாவே, நினைஞ்ச கர்த்தாவே, அபிஷேகம் பண்ணி கர்த்தாவே தந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீ ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. வழிநடத்தமான ஆபத்துகள், அழுத்தங்கள் நேரிடாதவனே சுகத்தோடு போய் சேர நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி, ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் ஒருவராயிரம் தங்கள் ஆசீர்வாதத்தை நஷ்டப்படாதவனே ஆசீர்வாதத்தை காத்துக்கொண்டு மக்கள் பிரியமான பிள்ளைகளாக ஜீவித்து வரிய நாளுக்கு கர்த்தாவே நீ தைரியப்படுத்த வேண்டும். கர்த்தாவே, எங்களை மட்டுமாக தாழ்த்தி இந்த வரம்புளான கரங்களை ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக.